வந்து டிவிகே மாதிரி கட்சியெல்லாம் வந்து அதிகமா வந்து இளைஞர்கள்லாம் போறாங்க. அது வந்து நாம் தமிழர் கட்சி பின்னடைவு எப்படிக்கா பாருங்க. ஆனா இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இப்ப வந்து திசை மாதிரி விஜய் சைடு போறாங்க அப்படின்றாங்க. நான் கருத்து ஏன்னா இவங்க வந்து விஜய் ஒரு நேரத்துல ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு. ஏன்பா உங்கால ஒரு பிரஸ் மீட் கூட பண்ண மாட்டாருன்னு கேட்டானாக்கா அவர் பண்றதே எங்களுக்கு பிடிக்கல, நானே ஓட்டு எங்க போடுறதுங்கிறது யோசனையில இருக்கேன் இப்போ பிள்ளைங்க சொல்றது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், இவர் என்ன அரசியலை முன்னெடுக்கிறாரு, அந்த அரசியலுக்கும் சீமான் அரசியலுக்கும் பார்த்தனாக்கா சீமான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதாவது இவங்களை புரிய வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு. விஜய் ரசிகர்களை இத புரிய வச்சு இதுதான் நமக்கான கல அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு. உண்மையிலேயே அது ஒரு தற்குறி கூட்டம் தான். ஆனா நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? என்னன்னா இப்ப நாட்டு அரசியல் அந்த சீமான் ஒருவாள் தான் இருந்தாரு. வெளியேற்ற விஜய் வந்து அவங்களுக்கு வந்து விஜய் நாட்டு அரசியல் விஜய் தான் வீட்டு என்ன ஏற்படுது எப்படிக்கா பாக்குறீங்க? அதை உடைச்சு விஜய் வரும்போது எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் விஜய் எதிர்பார்க்கிறீங்களா? நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்க காத்துல பறந்து போகும் பதர்கள் அல்ல, முத்தன நெல்மணிகள். எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் நம்ம சீமானண்ண முன் வைக்கிற தத்துவம் கருத்தியல் அதுக்கு வந்து எந்த அரசியல் உலகளவியலான அரசியல் யாராலையுமே அண்ணன் மாதிரி பேச முடியாது, அந்த தத்துவத்தை முன்னிலைப்படுத்த முடியாது. இதுங்க இந்த பிள்ளைங்க என்னன்னா மோகம், சினிமா மோகத்துல இந்த பிள்ளைங்க என்ன பேசுறதுங்கிறதே தெரியல. இல்லாட்டினா ஒரு அம்மா சொல்லுமா, நான் கருத்தரிச்சத்துல இருந்து நான் விஜயே நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு எந்த பிள்ளைங்கள எங்கேயாவது சொல்லி காதுல வாங்கிருக்கீங்களா? ஒரு அம்மா சொல்லுது 24 வருஷமா நான் விஜய லவ் பண்றேன், சந்திரசேகர் சாருக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் பூமியில வாழணுமா? நினைச்சு பாருங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. இப்ப நானும் ஒரு 15-16 வருஷமா நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கும் கணவர் இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கோம், போறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாக்குறோம், களத்துல நிக்கிறோம். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் நிக்க முடியுமா? நான் சொல்றேன், இலங்கை கடற்படையில துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, பொருட்களை பறிமுதல் பண்றாங்க, வலையை அறுக்குறாங்க. உங்க டிவிக்கு தலைவரை ஒரே ஒரு கண்டன அறிக்கை விட சொல்லுங்கன்னா, சீமான் தான் கத்திக்கிட்டே இருக்காரு, உங்க அண்ணனை கத்த சொல்லுங்க. அப்ப வந்து கருத்தியல் பேசுறதே அந்த அறிவு கட்ட ஜென்மங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுதுன்னா இதுங்களை புரிய வைக்க முடியுமா? அது வந்து நாம் தமிழர் பிள்ளைங்க பதர்கள் அல்ல, முத்தின நெல்மணிகள். அதனால அவங்களுக்கு இவங்களுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அக்கா காளியம்மன் போனது இருந்திருந்தா இன்னும் இருக்குமா? உங்களுக்கு கட்சி சார்பாக நார்மலாவே வருத்தம் இருக்குதாங்க? இருந்திருக்கலாம், ஏன்னா உண்மையிலே இருந்திருக்கலாம். அது யார் பேச்ச கேட்டு என்ன பண்ணாங்கன்னு அது தெரியல. நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், எங்க பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுவேன். இன்னும் நல்லா வளர்ந்து வரும்போது அண்ணன் ஒரு இடத்துல கூட குறை வைக்கல, அது அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. இருந்திருக்கலாம். வந்து சேர்ந்தா அண்ணன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். தனிப்பட்ட முறையில நான் சொல்ல முடியாது. அவங்க வந்தா அண்ணன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காதான் அண்ணனுடைய விருப்பம் தான். நமக்கு அது கருத்து. எல்லா வகையிலையும் வேறுபடுறாரு. இப்ப நம்ம தாவேகா இருக்கு, அண்ணன் எப்படியா இருந்தாலும் கூட்டணி வைக்கணும்னா தாவேகா வந்து கொள்கை அறிவிக்காத முன்னாடி அண்ணன் கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்ணுங்கும் போது முரண்படுறாரு. அப்பதான் அண்ணன் சொல்றாரு, ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்லாட்டி இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி விட்டு அடிச்சுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு உடனே இந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, சீமான் ஒரு தடவை ஒரு மாதிரி பேசுறாரு, ஒரு தடவை ஒரு மாதிரி பேசுறாரு. முதல்ல அண்ணன் எங்க வேறுபட்டாரு? நீங்க மாநாடு போட்டு உங்களுடைய கொள்கையை அறிவிக்கும் போதுதான் அண்ணன் முரண்படுறாரு. அப்ப அத கூட கொஞ்சம் சிந்திக்காத பிள்ளைங்களா அந்த விஜய் பிள்ளைங்க இருக்காங்க. அது அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து.